கொஞ்சம் நிறைய கடன் வாங்கிட்டேன். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் எனக்கு கடனை கொஞ்சம் சமாளிக்க முடியாத சுச்சுவேஷன். ஏன்னா அந்த டைமில் வேலை இல்லை. அதுமாதிரி லாக்டவுன் டைமில் அதுமாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா லாக்டவுன் டைமில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா டான்ஸர்ஸ்க்கு வந்துட்டு அந்த டைமில் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க 2 வருஷம். ஸோ ரொம்ப கஷ்டம். அந்த டைமில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்து என்கிட்ட அந்த 500 ருபீஸில் மாவுலாம் வாங்கி பஜ்ஜி கடை போட்டிருந்தேன். பஜ்ஜி கடை போட்டிருந்தீங்களா? ஆமாம், தெருவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மெயினில் வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த தார்ப்பாலாம் பட்டு பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ணி ரெடி பண்ணி அப்புறமேட்டு அது கொஞ்சம் ஏர்ன் பண்ணி சேர்த்து வச்சு அது வந்து ஒரு வண்டி வாங்கி அதுக்கு சில பேர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. வண்டி வாங்கலாம், தள்ளுவண்டி வாங்கி தள்ளுவண்டி கடை போட்டு அப்படிலாம் இருந்து நான் சம்பாரிச்சிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு தான் இந்த இப்படியே போயிடக்கூடாது, லைஃப்பை கொஞ்சம் மாறணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஸோ நம்ம ஜூஸ் ஷாப் பண்ணலாம், டீ ஷாப் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இங்கே சென்னைக்கு வந்துட்டு ஃபுல்லாக நாய் மாதிரி அலைஞ்சேன். எங்களை பார்த்தோன்னே வந்துட்டு என்ன கூட இல்லை, கடையே இல்லை, ரெண்ட்டு ஜாஸ்தி இல்லை, அட்வான்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ என்கிட்ட இருக்க அமௌண்ட் வச்சு அதை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், செலவாய் காசு போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஞ்சம் சோர்ஸ் கொடுக்கறதுக்கு யாராவது இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கம்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கா இருக்கணும். யாருமே இல்லாமல் கொஞ்சம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த டைமில் ஃபீல் பண்ணி அழுது.